எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆம்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா சாப்பிடுவாங்க. முக்கியமாக குட்டி பசங்க ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும் நம்ம சீரகம் போட்டால், அதனால தான் போடுறோம். போட்டதும் அதில் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோட. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும். அதனால் இந்த டைம் வெங்காயம் போட்டதும் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு பாதி அளவு வதங்குற வரை நல்லா வதக்கிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தக்காளியை மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி இருக்குல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன். ரொம்ப சேர்க்கக்கூடாது மசாலா, கொஞ்சமாக சேர்த்தா போதும். பெப்பர் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து பாதி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் பாதி அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், தனியாக பவுலுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதும் நான் அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போது இது மேலே லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறமா நம்ம எந்த பேனில் வெங்காயம் வதக்கணுமோ அதே பேனில் லைட்டாக எண்ணெய் மேலே தூவிட்டு அதில் வந்து ஆம்லேட் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு ட்ரிப்பாகவே, அதாவது பெரிய ஆம்லேட்டாகவே ஊற்றிடுறேன். உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ஆம்லேட் வேணால் 2 ட்ரிப்பாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் பண்ணாதீங்க. மீடியம் டு ஹை அந்த மாதிரி ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம கீழே, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக நான் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ மேலே லைட்டாக பெப்பர் உங்களுக்கு இப்போ பெப்பர் போடணும்னா அவசியம் இல்லை. இது வந்து நான் வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். பட் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் தான் ஆம்லேட்டுக்கு ஹைலைட்டு. நான் வந்து இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி எல்லா சைடும் சுற்றி விட்டுக்கிறேன். அந்த நடுவில் உள்ள அந்த முட்டையெல்லாம் எல்லா சைடும் வரணும், இல்லைன்னா கீழே அங்கேயே தங்கிக்கிடும். அதனால் இப்போ வந்து எல்லா சைடும் நம்ம எடுத்து விட்டுடலாம். கீழே நல்லா வெந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி ஒரு நிமிஷம் இந்த சைடும் வேகட்டும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய பையனே ஃபுல் ஆம்லேட்டு சாப்பிட்ருவான். அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவனே பயங்கரமாக சாப்பிடுவான் ஆம்லேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.